ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெங்கி ஜேபி சேனல். இப்போ நம்ம ரொம்ப டேஸ்டான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குக்கரை வச்சு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறமா 2 பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் கலர் கொடுக்கும். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். 1 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன், நல்லா போட்டு எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் 2 வெங்காயம், 2 தக்காளி எடுத்துக்கிறேன். ஆனியன் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் தான் நமக்கு இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டு நல்லா வதக்கி விடணும், நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம 2 தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா கிளறி விடணும். நம்ம ஃபஸ்ட்டே வந்து எண்ணெயில் மிளகாத்தூள் போட்டு நம்ம கிளறணும். எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ரெஸ்டாரண்ட்டில் செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். இப்போ சிக்கன் போட்டு நல்லா கிளறிக்கலாம். சிக்கன்லேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கும், ஸோ தண்ணி விடும். நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கோம்ல எண்ணெயில், ஸோ கம்மியாகவே போட்டுக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு காரம் போதும். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணால் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நம்ம நிறையா சேர்க்க வேண்டாம், ஏன்னா சிக்கன்லேயே நமக்கு தண்ணி விடும் இல்லையா, ரொம்ப ஆட் பண்ணால் நல்லா இருக்காது. கிரேவி வேணுன்னா தண்ணி நிறையா சேர்க்க வேண்டாம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம லோ ஃப்ளேமில் 2 விசில் விட்டால் போதும், சரிங்களா? 2 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் மூடி வச்சிடறேன். 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக நமக்கு சிக்கன் கிரேவி ரெடியாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ அடுப்பு நம்ம பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம். கலர் நல்லாவே கொடுக்கும். கொஞ்சமாக நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா போதும். இப்போ பாருங்கள் எவ்வளோ தகன்னு சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்குது. உண்மையாகவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கன் கிரேவியும் பருப்பு ரசம் தான். நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.